2 கம்யூனிஸ்டும் இருக்காங்க, விடுதலை சிறுத்தையும் இருக்காங்க, காங்கிரஸும் முதல்ல ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ இவங்கள நம்ம எடுத்துக்கொள்ளலாமா இல்ல இப்போ அதிமுக? இல்ல இது இவர்கள் பதவி கோராமல் உங்களுக்கு ஆதரவு தருகிறவர்கள். இவர்களால் உங்களுடைய ஆட்சிக்கு எந்த தீங்கும் நேர முடியாது. இவர்கள் பதவியில் உட்கார்ந்து கொள்வார்கள். பதவியில் உட்கார்ந்து கொள்வதற்குத்தான் வீரமணி வேலுமணி எல்லாம் வருகிறார்களே தவிர வெறும் நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக வரவில்லை. அவர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ பலவீனப்படுகின்ற காலம் வரையிலும் உன்னை ஆட்சியில் இருக்க வைத்து நீ பலவீனப்பட்டவுடன் உன்னை வெளிப்படுத்தி உன்னால் இயலாது என்று காட்டி மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். ஆகவே அதுவரையிலும் நீ பயன்படுத்திக் கொள். அதிலே அவர்கள் தவறு செய்வதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் கையில் அதிகாரம் இல்லை. இவர்கள் கையில் அதிகாரம் வரும். ஆகவே இவர்கள் தவறு செய்வார்கள். நீ அவர்கள் என்றைக்காவது நம்மளை மிரட்டி இறக்கி விடுவார்கள் என்று கருதி இவர்களை விரும்பினால் இது கட்டுச்சோத்துக்குள் பெருச்சாளியை வைத்து கட்டிய கதை என்று நான் சொல்கிறேன். ஆகவே மக்களிடம் போ, உடனடியாக நீ ஆட்சியை கலைத்து விட்டு எனக்கு போதிய பெரும்பான்மை இல்லை, தவறான முறையில் ஆள நான் விரும்பவில்லை, மக்கள் எனக்கு அனுமதி தரட்டும் என்று கேட்டால் மக்கள் 200 பேரை அனுமதியாக கொடுப்பார்கள். ஆகவே அதில் ஒன்றும் சிரமமே இல்லை. நீ சொன்னால் உடனே மறு தேர்தல் வைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நிலை பெற்ற கட்சி அதனுடைய பரிந்துரை அது. ஆகவே இதுதான் சரியான முறையை தவிர நோ காம்ப்ரமைஸ் அட் த பிகினிங். தொடக்கத்திலேயே தவறுகள் நிகழ்ந்து விடுமானால் பிறகு ஒழுங்குபடுத்தவே முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன சொல் சரியாக இருக்குமானால் இது நிகரற்ற சொல். நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குகின்றவனை விட மாட்டேன். இனிமேல் கல்குவாரிகள் பிழைக்கும், மலைகள் பிழைக்கும், காடுகள் பிழைக்கும், ஆற்று மணல் பிழைக்கும், நாமும் பிழைக்கலாம். இதுதான் இந்த புரட்சி மக்கள் உண்டாக்கிய புரட்சி. இதை தோற்கடித்து விடாதீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஏற்கனவே நீங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது திமுக தலைவர் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது, ஆட்சி கலைச்சி திரும்ப ரீஎலெக்ஷன் வந்தா 200 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணிக்கொண்டுதான் கூட்டணி கட்சியை வைத்து உங்களுக்கு அனுப்பிக்கிறார் முட்டுக்கட்டு கொடுக்கறதுக்கு. இல்ல அது உண்மைதான். அதை பயன்படுத்திங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 10 பேரால உங்களுக்கு தீங்கு வராது. ஏனென்றால் அவர் அதிகாரத்தில் இல்லை. நீங்கள் தான் ஆளப்போகிறீர்கள். அவர்கள் தருகின்ற காலம் வரையிலும் நீங்கள் ஆட்சியில் இருங்கள். அவன் உருவி கொள்ளுகின்ற பாருங்கள், அவர்களே உருவி கொண்டு விட்டார்கள். ஆகவே நீங்கள் எனக்கு பெரும்பான்மையை தாருங்கள் என்று கேளலாம். இவனால் கெடுதல் செய்ய முடியாது. வேலுமணி இந்த CV சண்முகம் எல்லாரும் மந்திரி பதவியில் உட்கார்ந்து கொண்டு கேடு செய்வார்கள். இரண்டாவது, ஒரு லாட்டரி குடும்பத்திற்கு என்ன தமிழ்நாட்டு அரசியலில் அக்கறை இருக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். ஒரு லாட்டரி குடும்பம், மருமகன் மந்திரி, மாமியார் மந்திரி, மகன் புதுச்சேரியில மந்திரி. அதுக்காக தான் மந்திரி சபையை விரிவு செய்ய முடியவில்லை புதுச்சேரியில. இந்த மாதிரியான மனிதர்கள், தவறாக பொருள் சேர்க்கின்ற மனிதர்கள் அரசியலில் தங்கள் பணத்தால் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலைமையை ஒரு நல்ல முதலமைச்சர் விடுவாரே, ஆனால் அது காலப்போக்கிலே எல்லாமே கெட்டு போய்விடும். பால் திரைந்து விடும். திரைந்த பால் பயன்படாது. அதிமுக இரண்டாக பிளவுபடக்கூடிய நேரம் வந்துவிட்டதா? இல்ல, அது இந்த ஒழுங்கு அதற்குள் இல்லை. அதாவது இருப்பதை வைத்துக் கொண்டு செய்தார்களே தவிர நியாயமாக ஒரு 47 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படட்டும், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யட்டும். அதற்குள் நான் பதவியில் இல்லாமல் இருக்க முடியாது என்று எவன் பதவி பெற்றாலும் அவன் எவ்வளவு எதிரானவனாக இருந்தாலும் அவனிடம் போய் பதவியை பெறுவது என்ற நிலை வந்துவிட்டால் பிறகு கட்சி அமைப்பே குலைந்துவிடும், ஜனநாயகமே குலைந்துவிடும். இது ரொம்ப கேவலமான முறை. பகிரங்கமாக இவர்கள் திமுகவோடு ஒரு சேர நினைத்தார் என்பது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. நான் சொல்லுகிறேன், திமுகவே ஆதரவு கொடுத்திருக்கட்டும் எடப்பாடிக்கு. அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, கூட்டணி கட்சிக்காரர்களும் வரப்போவதில்லை. எடப்பாடி 47 பேரை வைத்துக் கொண்டு நாளாளுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய கொள்கையை, அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். இதிலே அவர்கள் என்ன குறுக்கீடு இருக்க முடியும்? நல்ல திட்டங்களை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய ஆட்சி போக்கை மாற்றிக்கொண்டு மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ஆகவே திமுக ஆதரவு கொடுத்தாலும் அவன் உள்ளே வராத ஆட்சி ஒரு கெடுதலும் செய்ய முடியாது. அவன் நினைக்கிறான் விஜய் ஆளாமல் நாம் ஆளுவோம் என்று, நாம் ஆளட்டும் என்று நினைக்கின்றான். அது அவனுடைய போக்கே தவிர வழி இல்லை என்றவுடன் விஜய்க்கே ஆதரவு கொடுத்து விட்டார்கள். ஆகவே உடனடி தேர்தலை அவர்கள் தான் விரும்பவில்லை. இதுதான் நிலைமை. பல பிரச்சாரங்களை விஜய் சொல்லியிருக்காரு, அதிமுக திமுக இரண்டுமே ஊழல் கட்சி சொல்லியிருக்காரு. ஊழல் கட்சிகளை வைத்துதான் மெஜாரிட்டி காட்டுறாரு விஜய். அது சரி. அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு உண்டு. பொறுக்க முடியாத ஊழல் கொஞ்சம், பொறுத்து கொள்ள ரெண்டு கொஞ்சம் மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்கு உள்ள வேறுபாடுகள் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற ஒருவர் இப்படியெல்லாம் போய் பதவிக்கு ஆயாரம் கயாரம் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். காலையில் வந்து விட்டேன் என்பார், மாலையில் போய்விட்டேன் என்பார், மறுநாள் வந்து விட்டேன் என்பார். இந்த அரசியல் தான் இங்கே நடந்தது. 32 பேர் இல்லாமல் உங்களுடைய கூட்டம் நிற்காது.
நீங்கள் நிச்சயமாக பதவியை இழப்பீர்கள். இழந்த பிறகு மக்களை சந்திப்பதை விட இப்பொழுதே விஜய் மக்களை சந்திப்பதற்கு தயாராகட்டும். அல்ல இந்த 10 பேரை வைத்துக்கொண்டு நினைக்கிற நல்ல காரியத்தை நான் அறிவித்து விடுங்கள். எந்த தாசில்தார், எந்த கலெக்டர் எவனாக இருந்தாலும் சரி, கை நீட்டினால் அவனுடைய கை ஒடிக்கப்படும், தூக்கி எறியப்படுவான். சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இந்த முறையை ராஜாஜி காமராஜர் காலத்தில் இயல்பாகவே அரசியல்வாதிகள் தூய்மையாக இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. பயமுறுத்தி அரசியல் அதிகார வர்க்கத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த அதிகார வர்க்கத்தில் நல்லவர்களை தேர்வு செய்து கொண்டு நீங்கள் இந்த மக்கள் புரட்சியை வெல்ல வையுங்கள் என்று நான் சொல்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.